ஆசையா கிட காலம் பாக்கிதோட. ஓ ஆசையா இருக்கு ஆசையா இருக்கு. அதே அது போன அது கண்டு கண்டு கொண்டு இனி கழட்டி கொண்டு அப்படி போக்காட்டு கலக்கி இது என்ன ஏமாப்பா சேர்த்து பார்த்து அப்படி சிவப்பா அப்ப அதை விட தலையெல்லாம் ஒரு கட்டப்பான பட்டு அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ராஜா அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பூ என் நெஞ்சு குலுங்குதடி. அதை விட மோசம் வேணா அப்படி இன்னும் பாயிரு அப்படி சொல்லு. ஓகேவா? சாப்பாடு தானே பாப்புல சாப்பாடு நான் சொன்னேன் பார்த்த உருவமாம் இது பூவாடை சிவர பூத்த பருவமா பாவாடை தாவணியில் போய் இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. களைப்பு இருக்கு குடிப்பு கொஞ்சம் குறைவாக அந்த உண்மையை நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு வேலை பண்ணேன். கண்ணை கொண்டு வச்சு ஆனால் இவ்வளவு நான் எதிர்பார்க்கிறேன். அதுதான் சரியா தெரியலா. அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நான் சொல்லங்களே. ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது யாழ்ப்பாணம் பருத்துறையில் அமைந்திருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணாடை விட்டு தான் நிற்கிறோம். அதாவது நேற்றைய வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, உண்மையிலே வந்து ஒரு நிறைய நாளை அப்புறம் ஒரு நிறைய பேர் வாய் விட்டு சிரிச்ச மாதிரி வந்து எல்லாம் அதாவது வந்து பார்த்துருப்பீங்க. நேற்று நாங்கள் ஒரு வீடியோவில் வந்து காய்ச்சிருப்போம். அதாவது எங்களோட வீட்டுக்கு ஒரு சுப்போஷர் தேவை, அவரை நாங்கள் வந்து கூட்டிகிட்டு ஏற்றிட்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு யோகா காய்ச்சி ஆளை வந்து பயங்கர ஒரு ஜோக்கா வந்து காய்ச்சி முடிச்சு போட்டா கடவுளே சிரிச்சேலா, எனக்கே சிரிச்சேலா. அதே மாதிரி வீடியோ பார்த்த நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க சிரிச்சேலா. நானும் பார்த்தேன்னா எங்களை வீடியோ நாங்களே வந்து பார்த்து இருக்க முடிய கட்டமாக கிடந்தது. அப்போ இன்னைக்கு நாங்கள் ஒரு நேற்று அந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கு ஒரு கெட்டப் எப்படின்றது வர இன்றைக்கு வந்து பார்த்தாலே உங்களுக்கு நோமலா விளங்கும். வந்து கெட்டப்போல் எல்லாம் மாற்றியாச்சு. மற்ற மிஷின் ஓட்டங்களும் கிடாக்கு இப்போ வந்து கெப்பெல்லாம் அடிச்சு இது என்ன ஏமாப்பா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் ஆள் பாடம் வாங்கி வச்சிருக்கேன். பெஸ்ட் வரவுல பெஸ்ட் வேலண்டைன்ஸ் இவர் அதை விடுவோம். ஆள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு சொன்னேன் மறந்து போயிட்டு. அப்போ சந்தோஷம். அப்போ நேற்றைய தினம் ஒரு நல்ல ஒரு காணொலியாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்க போகுது. பார்ப்போம். வந்து இன்றைக்குமே வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து சிரிப்பு காட்ட போகிறோம். இப்போ கெட்டப் வந்து இப்படி இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கெட்டப் வந்து மாற போகுது. விளையாட்டுகள் இப்போ இப்படி நிற்கிறோம். டக்குன்ன மாதிரி வந்து எல்லாமே மாறப்போ அதை ஒவ்வொன்றையும் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்.
அது வந்து எங்களுக்கு ஒரு ஏதாவது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டோம். இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு விஷயங்களாக பார்க்குறது முதல் எங்களுடைய இன்னும் ஒரு தோழர் வந்திருக்கார். அவரை நாங்கள் வந்து மேடைக்கு வாங்கோ வாங்கோ வாங்கோ. அப்புறம் என்னம்மா என்ன வாங்கோ வாங்கோ நிக்கியல் இல்லை எப்படி இப்படி போய் வர சேர்த்து பார்த்து உண்மையா அந்த அளவு இதே இடத்துல வரைக்க நாங்களும் அப்படி அப்படி சிவப்பா அப்ப அதை விட தலையெல்லாம் ஒரு கெட்டப்பான பட்டு ஒரு வித்தியாசம் இந்த இந்த சீசனுக்கு தேவைப்பட்டு மாறும். கொஞ்சம் பெக்கேண்டாலும் ஆள் டக்காண்டு பெட்டை மாற்றி போடுவோம். அப்படி வந்து கெட்டப்பெல்லாம் மாறுது. ஆள் வடிவாகவும் வருது இல்லை வண்ட வாட்டுக்கு. அப்புறம் இதெல்லாம் உயர்த்தி கட்டியாச்சோ. இப்போ வீட்டை வந்ததுலேருந்து காலையிலேருந்து வந்ததுலேருந்து ஆள் வந்ததுலேருந்து இப்படி இப்படி இந்த இதை நாடாவளத்துலேருந்து கட்டுறது வேணும்னா வீடியோ கிளிக் ஆளுக்கு தொங்கிது இல்லை இப்போ வீடியோ கிளிக் கொண்டு பண்ணி விடுச்சாங்க. நான் அடுத்த நான் கிடையாது இப்போ சந்தோஷம் நிறைய நாள் ப்ரோ நேஷன் மந்திரிகள் அப்படி சும்மா இருக்கல எப்படி போகுது வாழ்க்கை முறையிலெல்லாம் நல்லா போகுது ஏன்னா சந்தோஷம் தானே ஏன்னா அப்போ ஆள் வந்து என்ன செவ்வாய்க்கிழமையோ செவ்வாய்க்கிழமைண்டாலே ஆள் இங்கே வந்துருந்தேன் பள்ளியும் இல்லைண்ணே. அப்போ சந்தோஷம். அப்போ ஒவ்வொரு செவ்வாயும் வந்து நேஷன் வாரவர் வந்தாலும் அப்பா பார்த்து குறைவா இருக்கு. இன்றைக்கு சந்திச்சிருக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு சந்தோஷம் தானே ஆளுக்கு வீடியோ பார்த்துட்டு அப்போ என்ன வேலைக்காக நிற்கிறோம்னு விளங்குதான் தெரியுந்தா என்ன அலுவல் நடக்க போகுது தெரியுந்தா ஏன்னு. அப்போ வந்து உங்களை பார்த்தாப்போ அப்பாவுக்கும் ஒரு பயங்கர ஒரு சந்தோஷமா போய் ஆள் படுத்தவன் நித்திரம் எடுத்து பார்க்கல அந்த சாயமாரு உங்களை பார்த்து சந்தோஷம் தான் இல்லாட்டி வேற ஒன்றும் இல்லை. அப்போ இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் இருக்க போகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அப்பாவுக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து அந்த பசித்தன்மை வந்து வாரது வந்து பயங்கரமான குறைவாக இருக்காம். இப்போ வந்து ஆள் வந்து ஹாஸ்பிட்டலில் மருந்துகள் எடுத்துமே கூட அது வந்து குறைவாக இருக்கு. அப்போ வந்து நாங்கள் யோசித்தோம் என்னென்னு சொன்னால் இப்போ பசி வாரத்துக்கு வந்து ஏதாவது ஒரு கொஞ்சம் உடம்பு ஒரு அளவு கலைக்கக்கூடிய மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்ற யோசித்த ரீதியில் வந்து பார்த்தா நீங்கள் அன்று நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம் சுக்குவை வச்சு விளையாட்டுகள் காட்டி பார்த்தீங்கன்னாப்பா அந்த நடக்கிற அப்போ வந்து ஆளுக்கு வந்து அது இப்போ என்னென்னு சொன்னால் அந்த அதில் வந்து நடந்த அதாவது நாங்கள் அந்த சுக்கோட சேர்ந்து வீடியோ போட்டிருப்போம். என்ன வேறாய் ரெட்மில் வந்து அதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அப்பா வந்து இன்றைக்கி வந்து நடக்க வச்சு அந்த ஒரு வீடியோ வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து கொண்டு போகிறோம். கட்டாயம் வந்து அதை வந்து நடக்க ஒரு வேர்க்கிற தன்மை கொண்டு வர கட்டாயம் உடம்பு களைப்பு கொண்டு வரும். வரோட பசியும் வரும். டக்குன்னு பசி வேற பார்க்கும். டக்குன்னா அந்த சாப்பிட அந்த சாப்பிடாடே கொஞ்சம் குளிச்சு நைட்டே சாப்பிடுவோம். குளிச்சாய் தானே நைட்டுக்கு சாப்பிடுவோம். அந்த பசியோட பசியோட ரெண்டு சாப்பிடுவோம். உங்கள்கிட்ட அபிப்பிராயம் இந்த மாதிரி அதில் இப்படி செய்ய வேற பசி பெருமாண்டோம். நான் காணையில் என்ன வந்து மிஷினை காணையில் கண்டு நீங்கள் அப்போ இன்றைக்கு நீங்களும் முதற்கட்டமாக பார்க்க போறீங்க. அப்போ வந்து அதில் வந்து இந்த இது நம்ம வந்து அப்பா வந்து ஏற்றி அவர் வந்து அந்த எக்ஸசைஸ் செய்கிற அந்த ஒரு விளையாட்டை தான் நாங்கள் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். இப்போ வந்து நாங்கள் ஒவ்வொரு விஷயமா வந்து பார்ப்போம். என்னப்பா உள்ள போயிட்டு அந்த மெஷின் வந்து எப்படி 1-2 வச்சு தெரியுமோ இல்லை தெரியா பக்கம் போகல. ஆனால் ஒரே ஒரு முறை என்ன பிரச்சனை வேண்டியதுனால் அந்த ரூல்ஸ் இருக்குது அந்த செக் பண்ண போகும். இப்படியான மிஷினில் தான் அப்படி ஓடி பார்த்து அவங்க அந்த கூட்டி விடுவினே குறைச்சி விடுவினே அப்போ டக்குனு கேட்பினே உங்களுக்கு கலைக்குதுன்னா சொல்லணும் கூட நிப்பாடலாமன்ட்டு. அப்போ அந்த கலைக்கியில் சொல்கிறேன். ஓகே. அப்போ வந்து இப்போ நான் வந்து நிறைய காய்ச்சி நிற்கிறேன். இப்போ அக்னி என்னட்ட சொன்னோம் நானும் கொஞ்சம் விஷயம் காய கிடக்கண்டு ஆளவர்கா விட்டு ஒரு சில கண்ணாடியில் அடிச்சு வெளிப்படுத்து வந்து பார்க்கல. அப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் அக்னியை காய்ச்சா அங்கால போய் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். கண்டினியூ பண்ணி போட்டு அக்னிகிட்ட கொடுத்துட்டு கதாஜிவா போ வந்து பேசாமல் நிற்கிறான் மேலே கண்ணாடி போட்டு எடுவியல். ஆனால் எனக்கு என்ன பாடியன்னால் இப்போ அவன் இந்த வீடியோவை பார்த்தவா இப்போ நேற்று என்ன வந்துருந்தே வேறு நீ சொன்ன வந்துருது பார்த்தீங்களே எங்களுக்குள்ள நேசனோட அன்பண்டோம் எங்கே இருந்தாலும் எங்களை இறஞ்ச வேறு கண்டு
பஞ்சு பேரா வந்துடுமே. ஆனால் அன்றைக்கு வந்து யாரோ ஒரு ஆள் கோல்காட்சி இடத்துல வந்து நேஷன் வந்து காட்ட சொல்லி யாரும் கேட்டவங்க. நிறைய நாள் ஆயிட்டான் மழை காட்டி கொமாண்டும் வந்திருந்து உடம்புநிலை தெரியாதா கடந்த காலத்துல வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தானே அதில் குறிச்சி வந்து உறவுகள் கேட்டபடி. அப்போ நீங்கள் இப்போ உங்களுடைய உடம்பையிலேயே எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க, நல்லா கதைங்க, நல்லா கதைங்க. இல்லை அதுக்கு சவுண்ட் கதைக்கிறாங்க. ஆனால் ரெட் மில் இருக்குல்லோ இப்போ ஓடப்போகிற மிஷின் இருக்குல்லோ. ஆனால் இப்படி சரி வரா. அப்போ கொட்டாஞ்சம்பர் டிஷர்ட்டு காணும் கண்ணாடி அதே எல்லாம் கதைக்கிறான் பார்த்தீங்களா? சரி அப்போ போமா உள்ள வந்து ரெண்டு கதைப்பான் கதைச்ச வேறு ஆளுக்கு ஒரு மயக்கம் வந்துடும். கடும் பகுதி என்றாலும் கொஞ்சம் வந்து நாங்களும் கழிச்சு கொண்டு வழியில் நேசன் வந்து நிற்கிது. நேசன் கதை ஆளாமன்றது அந்த வழியே என்ன கதைக்காப்பா நீங்கள் கதை கதைக்கிறாங்க. வரைக்கும் வருது வாய்க்குள்ள வருது இல்லையே. பழக்குவோம் எல்லாருக்குமே ஒரு பழக்கம். ஆரோக்கியம் முக்கியமானது மனுஷன் வாழ்க்கை. நாங்கள் நடக்கிறது குறைவுதானே. அப்போ இப்படியான மிஷின்ல ஏறி நாங்கள் உடம்பு நல்லா இருக்கும். என்ன யாரும் பாட்டுகள் பாட விரும்புறீங்களோ? பாட்டுகள் அது நேசன் தான் படிக்கும். அப்படியே சரி நீங்கள் கேட்டதுக்கா படிக்கிறேன்னா கவிலாஸ் என்னோடவா 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டை படிக்கும். பாடு எனக்கு தெரியும், நீங்க தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் பின்னுக்கும் இந்த போன் இருக்காடு, போன் எடுத்துரு. என்னப்பா இது? அது போனில் வாரம் என்ன பாரு போனோம். சரி ஒன்று கொண்டு சரி பேப்பர் ஒன்று இல்லை தேடுதா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள் வந்து எடுத்துகிட்டு வந்து இது போன வந்து லிரிக்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. அப்போ வந்து இன்றைக்கி வந்து பட்டைய கிளப்புறம் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்து வச்சிருக்கு. அப்போ வந்து சரியாப்பா பாடும். பாடுவோம், பிரச்சனை இல்லை. உண்மையாக நாங்கள் நேசன்னா வந்து நேற்று வந்த நீங்கள் இன்றைக்கு வந்த இடத்துல ஒரு பாட்டு வந்து படிப்போம். எங்களோட சேர்ந்து படிக்க போகிறவங்க நிற்கிறாங்க. அப்போ அது மாத்திரமில்லை எங்களை இப்போ இப்படி கேட்ட முறையில் என்னோட இசைந்து நின்று இந்த பாடலை படிக்கிறதுக்கு உண்மையாக இது ஒரு இன்றைக்கு ஒரு சந்தோஷமான இதுதானு நாங்கள் சேர்ந்து பாட வைக்கல. என்ன அது ஓகே அடிங்க. அப்போ அந்த வேலை வந்து அடி என்னடி ராக்கம்மா அந்த பாடலை வந்து நாங்கள் ராக்கம்மா வேண்டைக்கு விரவழைக்க போகிறோம். பந்தல காலத்துக்கு போகிறோம். என்ன மத்தியானம் அப்படின்னு எதிர்பார்க்கவும் இல்லை. சரி அப்போ என்ன நான் அந்த முதல் லைன் எடுத்து விட எடுப்போம். அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ராஜா அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பூ என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பூ மச்சான இழுக்குதடி. என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பூ என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி. 5-6 ரூபாக்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. 5-6 ரூபாக்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. அப்போ அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி.
அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. சின்னால பட்டியிலே கண்டாங்கி எடுத்து என் கையாலே கட்டிவிடவாம். என் அத்தை அவ பெத்த என் மெத்த என் ராக்கம்மா கொத்தோடு முத்து தரவாம். ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி. செய்வான சக்கரத்தி வள்ளி கூரத்தி நம்ம கதையில இருக்குதடி. செய்வான சக்கரத்தி வள்ளி கூரத்தி நம்ம கதையில இருக்குதடி. ஆனா இந்த போனால வந்து எல்லா நேரம் நீ பாட்டு பிழைக்குதப்பா. அதுதானே. அப்போ வந்து உண்மையிலேயே வந்து இப்போ என்ன சொல்கிற பாட்டு கேட்ட உடனே வந்து அப்பா வந்து லென்ஸ் எடுத்து வச்சு பாடியிருந்தா உண்மையிலே நீண்ட நாளாக அப்புறம் அப்பாட அந்த ஒரு குரல் ஓசையில் வந்து நீண்ட நாளாக அப்புறம் கேட்டிருப்பீங்க. சந்தோஷம். நாங்கள் இப்போ மெயினான சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். ஆளுக்கு அதுக்கு பிறகு நீ டெக்கரேஷன் எல்லாம் இருக்குது. அது ஒவ்வொன்றா இப்போவே கலக்கிறேன். அது இப்போ ஒவ்வொன்றா வந்து நாங்கள் அப்போ சரி இது டெக்கரேஷன் அலுவலகம் அக்கினி அவங்களுக்கு வழங்க போகிறேன். ஓ அக்கினி விடுறா. சரி ஓகே ஓகே. இதை வந்து ஆளை வந்து நாங்கள் ஒரு ஜிம் போய் ஆக போகிறோம். எங்கே வரோம் வச்சுட்டு வரோம். எங்கே ஆள் ரெடியாக தான் போட்டேன். என்ன வீடியோ சொல்லிவிட்டேன் ஆளுக்கு. ஓகே ஜம்பர்லாம் போட்டு தான் ஓட வேண்டிய வரும். அதனால கூட ஜம்பர் இருந்தால் கழுவி போடணும்னு சொல்லி ஜம்பர் இருந்தால் பெருசாக போட்டுருக்கலாம். இல்லை இதான் சரி. திரும்ப காப்போம். என்னடாப்பா ரைட். இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா. ஓகே இது சோகு இதை பிடிக்கும். போட்டோ இல்லை. டிஷர்ட் உள்ள அடகு பெரிய டிஷர்ட் வேணும். டிஷர்ட்டு காணும் அது காண முடியும். டப்பா நல்லா காட்டும் கிரி காட்டும். என்ன ஓடக்குள்ள சாவ கீழே வந்து சொல்லுற அப்படி விளக்கு ஏன் அப்படி இடுப்பு சின்னடாய்க்குள்ள இது. சரி அது வேற அப்படி வேற டீட்டு மாத்தும் அதே அப்புறம் கொஞ்சம் பதிப்பு வேண்டாம் அடுப்பியா கடை காணும் காணும் எனக்கு தெரியும். சுவ போடு சுவ போடும் ஷூ எல்லாம் போட ஷூ போட காலையெல்லாம் நடக்குது. டென்மார்க் யூரோ 150 யூரோ. ரெண்டாவது எவ்வளோ ஆகும்? இங்கே 65,000 ரூபா. ஆமாடி இதுக்கு ஓட்ட கிடைக்குமே. இது வாரம் அவசரப்படக்கூடாது. என்ன போக பஞ்சு போடுறது கால் பேசுவோம். போகும் பார்த்தியே. ரைட் ரைட். அதை விட மோசம் வேணா அது பேரு பரவாயில்லையா பாட்டோட வெட்டு போச்சு. இந்த கண்ணாடி அந்த கண்ணாடி அந்த கண்ணாடியா கண்ணாடி எங்க? அது பாட்டு பாடுறத எழுதி பார்த்தேன். அது என்ன பிரச்சனைனா அந்த பாட்டே இல்லைப்பா குறையெல்லாம் நிற்கிது. என்ன முடிக்கலாம் இல்லை என்னதுலையோ பூரான்கள் வந்து குத்தி என்னது நாடகத்திலேயே பார்த்தேன். கடிச்சா தெரியுதா? கடிச்சா தெரியும். என்ன போற அது போகும். இதான் ஷூ பூத்துறதோ புள்ளையா கிடக்கு. இல்லை இல்லை அது இப்படி போகுது. ரைட் அப்படி இல்லை. வாரன் அதே அது போனது வந்து காலையிலும் புளியோ நல்லா கஷ்டப்படுறான்டாப்பா. நீ கழட்டி கொண்டு அப்படி உட்காட்டு உனக்கு கலையண்டால் ஏன்டா இதுக்கு மடங்கி போச்சோடா. என்ன பிரச்சனை? இப்படி கிடையாது கரியால எழுடா. சரி இதுக்கு தான் கத்துறாடா. ஆனால் நீ சொன்ன கணக்கை யோசிக்கிறா பையன் நன்றி இல்லை. யோசிக்க டப்பளை ஓட விட்டுருவாங்க. இப்போ என்ன செய்ய மாட்டா
எல்லாம் இந்த ஜம்பர்லாம் ரெடியாக கொஞ்சம் துள்ளி பாக்கணும் இப்படி ஆ துள்ளி பாருங்க அப்படி இன்னும் பாயிரு இப்படி அப்படி சொல்லு ஓகேவா ஓகேவா அப்ப ஓகே டபுள் ஓகே சொன்னா ஆள் வந்து மரத ஓட்டத்துக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆமா மரத அந்த வடிவம் இப்ப பார்த்தாலே வந்து தெரியும் உங்களுக்கு. நார்மலா வந்து அங்கான் போறோம் வந்து வாகனத்துக்கு போறோம். பருத்தில வேண்டாம் சுத்துற வருதுறையில நீ வங்காள ஒன்றே நாளுக்கு போவோம். வருதுறை மட்டும் ஆசையா கிட காலம் பாக்குதோட. ஓ ஆசையா இருக்கு ஆசையா இருக்கு. ரெடி பாஸ் சரியா ஓகே சரியா டபுள் ஓகே டபுள் ஓகே டபுள் குட் யூ ரெடி ஓகே ஸ்டார்ட் இன்னைக்கு வாங்க திரும்ப அடிச்சிட்டு வரனா ஓடி பார்க்கலானே அதான் இல்ல 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 விளக்கத்தை கொடு கொஞ்சம் ஆள் எங்க இருந்து அடிக்கறாப்பா கைகுடியில தானடா கைகுடி விளக்கத்துல இது என்ன விளக்கம்டா ஆமா இது வந்து இந்த இது காப்பாட்டு இருக்குல்ல இது வந்து ரோல் பண்ணிட்டு இருக்கும் ஐவரி இப்போ அதில் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்து போய் ஓகே ஓகே ஸ்பீட் கூடும்போது கொஞ்சம் நம்ம லைட்டாக ஓடும் இப்போ 90 விட காணும். ஆனால் என்ன விளக்கம் நாளைக்கு வந்து இது அடிச்சு விடும் அடி ஒன்று மணிக்கணும் ஒன்றும் தேவை நீ ஒன்றும் பயப்படாத விடு. இது ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகுது ஸ்டாப் பண்ணுறது அதை நான் பார்த்து கொள்ளுவேன். ஆமாம் இது நடக்கிற தான் அது ரைட் ஓகே எத்தனை நாள் விட போகிறா இப்போ 15 15 கொஞ்சம் குறைச்சி ஏன்னா கொஞ்சம் இல்லை அதுக்கு இல்லை 30 போகலாம் அது வேறு விஷயம். அந்த குறைஞ்சி போவோமா சொல்லுவோம் இல்லையா என்ன சரி ஓகே போவோம் என்ன பின்ன போகாமல் கடவுளே நல்ல ஆரோக்கியம் முன்னுக்கு மாலை கூடாப்பா இல்லை சொல்கிறேன் சிவரை இடிச்சு கொண்டு வரக்கூடாது முன்னுக்கு ரைட் ஓகே ஆனால் மிக கவனமாக இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் எப்போ பண்ண போகிறேன்னு நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏசப்பா சோதனம் ரைட் 2 1 ஸ்டார்ட் இது என்ன எப்படி எனக்கு நேசன்னா பார்க்குறா நேசன்னா பார்க்கணும் வேறு இனி கை விடணும் கொஞ்சத்துக்கு எடுக்க பிடிச்சோன்னே கேளா அது என்ன அப்போ கொஞ்சத்துக்கு கை விட்டு நடக்கணும் எப்படி வாகனத்தில் போகிற மாதிரி கிடக்கு அடே அந்த காட்டுல தாரா இருக்கு தெரியும் தாரா நடந்த மாதிரி கிடக்கு காட்டுக்குள்ள உள்ள தாரா நடந்த மாதிரி கிடக்கு இல்லை பின்னுக்கு வர முன்னுக்கு போகணும் ஏன் பின்னுக்கு வருவான் நடக்கிதான் காசு பயம்பார ஒரு பயம் இல்லை இருக்குடா இதனை இதாக விழுந்தங்க போகிறேன். இது என்னது கடையை 30 எடுத்து போட்டான் ரைட் கடை நட வேகத்துக்கு போகுதா எல்லாரும் கால் இப்படி தான் இது இப்படி போகுது கால் அப்படி தான் போகும் கொஞ்சம் விரிவாக போகும் என்ன கால் விரிவாக போவோம் காணம் இப்போ 30 போகும் 30 3 போகுது போகட்டும் பைய இனி கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி கொண்டு போவோம். இப்போ இதில் இப்போ எத்தனை இது 3 கூட்டு கொஞ்சம் 5 இருக்கு 7 இருக்கு 9 இருக்கு 11 இருக்கு 13 15 மட்டும் இருக்கு. அப்போ கூட்டு சரி அது ஒரு பிரச்சனை 5 போகுதா 5 போகுது. ஆனால் ஒரு கவிதை வாங்கி வந்து இல்லையா அதை கேட்டு வாங்க போனால் இந்த கண்ணி என்ன நான் காற்று வாங்க போ எப்படி எங்க பின்னுக்கு வரலாம் எங்களுக்கு இதெல்லாம் ஒரு சகஜம். பார்த்த உருவமாம் இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாவாடை தாவணியில் பின்னுக்கு வருது இல்லையே இல்லை சரி கலச்சா சொல்லி வந்தானே தம்பி நிற்கிறான்ல பின்னால அந்த நேசண்ண நிற்கிது
பின்னுக்கு வர மாட்டேன் தாட்டிக்கு பின்னுக்கு என்னென்னு வார அடா இப்போ எத்தனை நேரம் போகுது இது? இது 15 ஸ்பீடில் போகுது. என்ன ஸ்பீட் கூட தான் கிடக்கு. ஏழோ ஆனால் இதில் ஓடக்குள்ள வந்து உங்களுக்கு என்னென்ன வித்தியாசம் காட்டுது உடம்புல? உடம்பு ஒன்றும் தெரியல. ரத்தோட்டம் ஒன்றும் ஓடல ஒரு இடத்துல. எனக்கு தான் ஓடும். நேரம் செல்ல தான் ஓடிக்கொண்டிருக்கேன். கலைப்பாற மாதிரி இவ்வளவு சால அப்படி ஒன்றுமேடா. பந்தானி பாடுவோம் கட்டாயம். அது கலப்பு என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ சாப்பிட்டா இல்லோ அதுதான் பிரச்சனை. நல்லா இருக்கண்ணா இவன் கோத்து பிடிக்கிறான். இது பயமா போறான். ஏன் பின்னி போகுதுல வாங்க அங்கே தானே இருக்கிறேன். அதான் விட மாட்டேன் போகிறேன். தள்ள ஏன் தள்ளுற? நான் தள்ளல நீங்க பின்னி போறீ நடக்குது. அல்லது லைட் ஓடுங்க லைட் ஓடுங்க லைட்டா அப்படிதான். அதுதான் விளையாட்டு. எப்படி இப்போ ஸ்மூத்தாக இருக்கு. சூப்பர். அது ஒரு பிரச்சனை. அந்த சாப்பிட்டு அது கொஞ்சம் பிரச்சனை இல்லையோ சாப்பிடக்கூடாது. ஆனால் இப்போத்தைய காலத்தில் சாப்பாட்டு வாழ்க்கையில் வந்து மனுஷனுக்கு வந்து கட்டாயம் வந்து உடற்பயிற்சி முக்கியமான ஒரு இது. கட்டாயம். ஓ சாப்பிட்டு தூங்குறாலும் வேறு பிரச்சனை சாமி. அப்படி இருந்தாலும் படுக்கக்கூடாது. சாப்பிட்டு நம்ம உடம்பை வந்து எவ்வளோத்துக்கு ஆட்டி படைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பு நல்லா முக்கியமாக இருக்கும். ஆள் ஓடும் ஆள் செய்யும். ஆள் உண்மை நினைச்ச மாதிரி இருக்கு. ஆள் உண்மையில எல்லா விஷயத்திலையும் கட்டித்தனம் தான். எல்லா விஷயத்திலையும் கட்டித்தனம். இங்கே ஆள் ஓப்பன் பண்ணி போடு கொஞ்சம் குறைச்சி குராஜித்து சரி ஸ்டாப் பண்ணு அப்படி கேட்டும். இப்போ நம்மளை வந்து இப்போ உங்களோட இதெல்லாம் கேட்போம். அப்படி அனுபவங்களை கேட்போம். அனுபவங்களை நீங்கள் ஓட போகிறீங்க. அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். ரைட். இப்போ வந்து இப்போ ஓட்டம் என்ன வியாபாரி ஓட்டம் அந்த மாதிரி சாடையாக வேர்க்கு. ஆனால் இந்த மைக்கேல குத்துனா தான் சரி, இல்லாட்டி தண்ணி இறங்கிடும். வேர்வியல் கண்டவாட்டுக்கு வருது. என்ன நீங்கள் இப்போ ஓடி மற்ற இப்போ என்ன பிரச்சனைனா இந்த ஆக கொஞ்சம் அந்த களைப்புக்கு காரணம் என்னன்னா சாப்பாடு இப்போ நான் சாப்பிட்டேன். இது வந்து சாப்பிடக்கூடாது. தண்ணி மட்டும் குடிச்சு அதான் சூப்பர். ஓட்டி நல்லா வேர்க்க அதுக்கு பிறகு குளிச்சுட்டு வந்து சாப்பிடும். அதுதான் அந்த உடம்புக்கு நேசன் ஏறுறதுக்கு மிகவும் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறேன். தம்பி ஏற்றுங்க இருக்கா பாப்போம். தம்பி இப்போ இதில் வந்து நம்ம எத்தனை நிமிஷம் ஓடுறோம், எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கோம் எல்லாம் தெரியும். நம்மள என்ன கொழுப்பு கலோரி அது தெரியுமே. எத்தனை எல்லாம் காட்டும். அவன் இப்போ நான் இப்போ ஓடி போட்டு கடைசி இதே மாதிரி என்னன்னு இருக்கா பார்ப்போம். என்ன எப்படி என்ன குறைஞ்சிருக்கோ கூடி இருக்கோ இதே திருப்பிலாம் தெரியும் எத்தனை இருக்குன்னு. இது அவங்க அவ்வளோ பெரியாது கால்ட்டியாச்சு. இதே துடிப்போ குறைவு எங்களுக்கு. ஆளுக்கு வந்து உடம்பு அப்படி தானே மெல்லிய உடம்பு தானே ஆளுக்கு பெருசாக களைப்பு காட்டான்ல இப்போ கொஞ்சம் காட்டும். அது இப்போ கொஞ்சம் காட்டுறது காரணம் வந்து சாப்பாடு அதுதான் சொல்லுவேன். எடுவே அது இப்போ நாங்கள் ரெடி நேசனே போகிறோன்றதுக்காக தான் இந்த அவகாசம். அதோட நீங்கள் அந்த பாட்டு பாடி ஓடனே பாருங்க, அதை எடுக்கலாம். நேசன் எடுக்கும். நீங்கள் அப்படி அந்த ஆளை வச்சு கொண்டு எடுக்கலான்னு சொன்னால் நான் இதுக்கு நிற்கிறேன். இப்போ நேசன் இல்லையென்றால் நான் மாட்டி சரியாட்டுவேன். அந்த ஆளை முன்னால் வச்சு கொண்டு நாங்கள் எடுக்கலாடாப்பாண்டால் அதுக்கு பிழை. சரி அப்போ என்ன சரி. ஆனால் நேசனுக்கு ஒரு பாட்டு காலத்துறை கால வடிவ துறை எங்கேயும் கொண்டு வருகிறது. உண்மையிலே ஆனா இந்த கால் வரத்தோடைய வந்து ஆள் வந்து ஓட வந்திருக்கா அதுக்கு பாராட்டும். நம்ம பாராட்டும் கட்டாயம். மன துணிவை தான் பார்க்கணும். அதான் நான் கிட்ட நிக்கல. நான் வந்து 2 செல்ல கிளியா பாட்டாவது ஆள் கொஞ்சம் வயது. அப்ப ஆள் கொஞ்சம் கலாய்ச்சி பண்ணி சொல்லி ஒரு என்ன நடக்குது இளம் பொடியலப்பா ஒரே அடியா 15. ஓ ஓகே லெட்ஸ் கோ. நடக்கும்.
எத்தனை வீட்டு கிடக்கு 5 இல்லை 5 பார்த்து 50 கிடக்கு 5 இல்லை இல்லை 5 ஓ கிடக்கும் ஓ என்ன கால் கையோட கால்ட்ட போய் விட்டு கையவனுங்கோ பிடிக்காம செய்யலாம் பிடிக்காம தான் என்ன செய்யும் என்ன கை விடணும் இல்லை கை விட்டு கை ரெண்டும் அந்த எக்ஸசைஸ் செய்யணும் நடக்கிற மாதிரி அப்போ அந்த உடம்புக்கு அந்த ஆரோக்கியம் என்ன ஓடக்கூடாது இவளை இந்த பிடிச்சி கொண்டால் டக்கண்டு நீ யார் குறைச்சி விட்டா இப்போ 5 விட்டு போகலாம் தான் கையை விட்டு நடங்க சொல்கிறேன் அப்படி நடக்கும் நான் பிடிக்க வேண்டிய நடக்கும் ஓடாது ஏன் ஓடுறேன் இல்லை இப்போ இந்த நட ஏன் தங்கு தொக்கன்னு போய் இப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது ஏதாவது தலையை சுத்துவான் இப்படி அப்பா இருக்கும் மயக்கமா இருக்கும் மயக்கமா இருக்கும் அப்போ தலை கொஞ்சம் போகிறோம் எல்லாத்தையும் சாமான் கிடக்கு என்னையா டொவியை கடிங்க ஒன்று இது உற்சாக டோவி 10 யூரோ ஒரு டிவி 10 யூரோ மயக்கம் வருதா இது அந்த அந்த வெள்ளம் டக்குண்டு என்ன கலைக்கிறா அப்பா பேனை போடு பேனை போடு ஆனால் ஆளுக்கு தலையில் அங்கே இருக்கு சரியில்லாமல் இருக்குது உண்மையாக நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு வேலை பண்ணேன் நார்மலாக அப்படி வாருது உங்களுக்கு துடிப்பு கொஞ்சம் குறைவாக என்ன ரிவியூண்டா எனக்கு ரிவியூண்டா ஆனால் இவ்வளோ உள்ளதுக்கு நான் எதிர்பார்க்கலையப்பா அதுதான் அந்த ஆள் கொஞ்சம் வேகமாக 5 தான் நடந்தேன் அதுதான் பயத்துல சொன்னேன் உண்டை போடணும் பார்ப்போம் என்ன கண்ணை கொண்டு சிறுகிறோம் எனக்கா அல்லாட்டி மேலே பார்க்குதா மேலேயே பார்க்குது அப்புறம் கால் இருக்கா நிமித்தி பார்க்கட்டேன் ரைட் சரி எதில் போகுது நான் யோசிச்சுடா ஆள் இதில் ஏற்ற முதல் ஆனால் அந்த ஆசைப்பட்டேன் போட்டுட்டேன் ஓ எனக்கு இதோட சரி வரும் கொஞ்சம் வருவார் அது ஓகே தான் இது 135க்கு 88 அதெல்லாம் ஓகே இப்போ சரியா ஓகே ஓரளவு என்ன செய்யுது தலை சுற்றுவோம் பன்னோட எடுக்கட்டு பன்னோட கொடுங்க அப்படி கொண்டு வந்து வேணுமுண்டு என்ன இந்த உடம்பு போயிட்டு இந்த ஆள் என்ன இது இருங்க கொஞ்சம் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு உள்ள ஆள் சொல்ல நான் ஓடுறத பார்க்கவே இருந்தீங்க என்ன ஓ டக்குனோட கிடத்தக்கூடாது ஐயா இப்படியான விஷயங்களுக்கு டக்குன்னு கிடத்தக்கூடாது இல்லையே கொஞ்சம் இருங்க ஆள் ஓட்டத்தை பார்த்துட்டு தான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் அடுபடுமா சரி ஓகே கரெக்டா ஆளுக்கு வளையத்தை பார்த்து அப்பட வழக்கத்தை பார்த்து ஓம் 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 சரியாப்பா ஓ வா எத்தனை விடுவோம் 5 விட பாப்பா 5 விடுவேன் ஓ 5 விடு முதல்ல ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆகும் ஓகே டைம் ஆனால் அந்த களைச்ச உடம்பு இப்போ பேர் ஸ்டார்ட் போடு அஞ்சு கொண்டு நான் 3 2 1 ஸ்டார்ட்
1 ஷாட் ஒன்றில் போய் தான் அங்கால போகிறோம். என்ன எனக்கு கொஞ்சம் கூட்டலாம். 5 அது பிரச்சனை இல்லை. அம்மா நாள் நடக்குதான் காட்சி 5 அப்படியே கையை விட்டு தான் நடக்கணும். நான் பிடிக்கா இல்லையே நீ சொன்ன போய் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சா இல்லை என்ன கை பிழைச்சிட்டு தானே பேலன்ஸ் இல்லை கிடக்கு. அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனைனா கொஞ்சம் அந்த கால் கொஞ்சம் டக்குன்ற ஒரு மயக்க குணம் வருது இல்லை ஆளுக்கு. ஆமாம் உள்ள விட்டது மயங்க வேண்டிய ஒரு கட்டம் வருது இல்லோ அதுதான் பயமாக கிடக்கு. பாட்டு நான் உருவமாம் இதில் பூவாடை வீசி வர பூத்த பருவமா ஆளு நடக்க வச்சாச்சானே இப்போ கொஞ்சம் ஓட விடுவோம். என்னண்டு ஓ கொஞ்சம் கூட்டி விடுங்க ஓட விடு ஓட்டம் கொடுக்கணும் கொஞ்சம். ஐயா அந்த உடலுக்கு ஒரு பயிற்சி என்ன என்ன வாக்குது ஏதாண்ட உடனே சொல்லுவோம். நான் பின்னுக்கு வரல இல்லையே முன்னுக்கு தான் நிற்கிறோம். அதுதானே கை பிடிக்க தேவையில்லை. அந்த கை பிசிக்கல் நடக்க முடியாது. அதிசயம் தானே இதெல்லாம் அதிசயம். நினைச்சு பார்க்கல உண்மையா எடுக்கிற கஷ்டம் என்ன கஷ்டம் பின்ன இப்போ நெஞ்சில் நோய் இருக்கு ஜாடையா வேணாம் வேணாம் நான் சொல்லி வந்தேன் ரெண்ட கூட்டு ஓ 9 நீ 5 ரைட் என்ன பண்ணிக்கா ஓ பிரச்சனை இல்லை சாப்பாடு தானே பாப்புல சாப்பாடு சரி வேண்டாம் நான் சொன்னேன் ஒட்ட கூட ஒட்ட கூட்டுறா நீ கூட்டம் ஒட்ட கூட வேண்டாவா ஆமாம் இப்படி சாப்பாடு கூடி போச்சு கட்டாயம் ஒன்று சாப்பாடு இல்லாட்டி இல்லை அப்படி இருக்கு அப்படி இருக்கு இல்லி விஜய் மாதிரி சும்மா சொல்லுவேன் ஒரு விளக்கம் இல்லை கால் வர ஓகே அதிசயம்தான் அற்புதம்தான் ஒரு கட்டமும் இல்லை இல்லடாப்பா இங்கே பாருங்க 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கிட்ட நடக்கலாம். ஆமாம் நான் 5 நிமிஷத்துக்கிட்ட நடக்கேன். நீங்கள் என்ன நடந்த இதே துடிப்பு 153 வைக்கி அது வேண்டா என்ன உங்களை இதே வேலை செய்கிற வேகம் என்ன நல்லதோ நல்ல கொஞ்சம் சுலவாக்கி விட்டா போவோம். சுலவாகும் கொஞ்சம் நடந்து போவோம். ஸ்பீடாக நடந்துட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் சுலவாக அது இப்போ போல இது
அந்த கலைக்கப்பட்ட சாப்பாடு சாப்பாடு குடுவதா ஆளுக்கு வேர்த்து போய் உடம்பில்ல பேர்க்கா விடுமா பேர்க்கிறது தான் வேணும். அதுதான் ரூமும் பயங்கர ஹீட். வேர்த்தா தான் இது வேலை செஞ்சுக்கிட்டு அர்த்தம். அதுதான் அது ரூமும் பயங்கர ஹீட். அப்படியே மருதன் ஹோட்டலில் வேஸ்ட் அடிச்சா அப்படியே மாலையா போட வேண்டியா. ஓ அது விளக்கல் பழுதா போச்சு மாலை நேற்றியோட. அதுதான் என்ன சொல்லுவேன். ஓகே அது சரியா அவர் சாயமானதாரில் இருக்கும். சரியா சந்தோஷம். ஓ சந்தோஷம் சந்தோஷம் நடக்க ஓம் ஓம் ஓ ஓகே அப்போ சந்தோஷம் சந்தோஷம். ஓ நல்லாவே சரி நல்லாவே சரி. ஏன்னா உடம்பு மேற்கு இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை என்றால் இந்த அனுபவத்தை சொல்கிறோம். சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது வெறும் வயிற்றுல ஓடணும். வெறும் வயிற்றுல ஜூஸை குடிச்சு ஓடணும். ஓ ஜூஸ் அது தண்ணி என்னாலும் பரவாயில்ல. அப்படி சாப்பிட்டால் அது முட்டு குணம் வரும். அது கலைக்க பண்ணி விடுவோம் ஆளை. அப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் அப்பா இறங்கும் நம்ம கிளாண்டு காய்ப்பு கொண்டு நான் தான் இறங்க மாட்டேன்னா தான் நடந்தோன்னா காய்ப்பேன். ஆமாம் கண்டிப்பாக நின்று இறங்க கலைக்கிறவன் ஓடி காய்ச்சி நினைக்கிறோம். நடந்து கதைக்கு சொல்லி ஆளு நடந்து கொண்டு காய்ச்சிட்டு இருக்குது. இதில் வந்து ஆளுக்கு வந்து பசியல் வார குறைவாக இருக்கான்னு சொல்லி நான் என்ன இந்த ஐடியா வந்து நல்ல ஒரு ஐடியா. தொடர்ந்து செய்வோம். ஒரு 1.5 மணி நேரம் நடந்து ஓட்டு பாருங்க அங்கே வந்து ஓடியா சாப்பிடலாம்னு சொல்லி அப்போ அப்படியான ஒரு சில விஷயங்கள் வந்து ஆளு நீ வந்து செய்யப்போ கற்றுக்கொண்டு இனி வந்து சாப்பாடு ஓரளவு அது பசிக்கும் தானே என்ற அதோட நல்ல மத்திய இப்போ அந்த உடம்பு வந்து களைச்சு சில பேருக்கு தானே பேருக்கு மற்ற உடனும் இப்படி விதை இல்லை. இப்படி ஒரு காலையில் ஒரு 1/2 மணி நேரம் ஓடி போட்டு பின்னாடி சைக்கிள் எடுத்து ஒரு ரவுண்ட் போய் சரி அதான் ஓகே. அதை விட பயிற்சி தேவையில்லை. சந்தோஷம் ஒரு நல்ல ஒரு ஃபன்னாக இருந்ததுங்க என்டர்டைன்மெண்ட்டாக. இடையில நேஷனையும் கொஞ்சம் ஓடி கொஞ்சம் களைப்பு குணமாக வந்து நேஷனையும் கொஞ்சம் மயக்கம் வருது. அந்த சந்தோஷம் அப்போ ஏதோ ஒரு வகையில் அப்பா அன்றைக்கு அப்பாட முக்கியமாக அப்பாட உடையலை பற்றி முக்கியம் கமெண்ட் பண்ணுவோம். கட்டாயம் கமெண்ட் பண்ணுவோம். என்ன ஷூ அதோட இப்போ அவன் பிறந்த நாளுக்கு இப்படியா வருஷங்கள் ஒன்று இல்லை சும்மா கோமதான் பிறந்த நாளுக்கு இடையில 30ஆம் பிறந்த நாள் வருது. 1ஆம் தேதி பிறந்த நாள் வரும் 8ஆம் மாதம் 1ஆம் தேதி. அதுக்கு இடையில நாங்கள் வந்து உடம்புகளையும் கொஞ்சம் கட்டாயம் பயிற்சி எடுத்து உடம்பை கொஞ்சம் தண்ணியாக்கி வச்சிருக்கணும். லேசா வச்சுக்கணும். நல்லா இருக்கும். அப்போ வந்து சந்தோஷம். அப்போ நான் சந்தோஷம் முடிச்சுக்கொள்ளும். ஆமாம். நீ அடுத்தடுத்த வீடியோக்கள் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் ட்ரை பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கொள்ளோம். சந்தோஷம். அப்பாட பாட்டு அப்படி இருந்தது முக்கியம் வந்து ஸ்டைல் வந்து அப்படி இருந்தான்னு சொல்லி நான் வந்து கொமெண்ட் பார்ப்போம். சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்ளும். சந்தோஷம். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய். ஓகே பாய்.